கொண்டு முக்கியமாக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எமது யாழ் சுகாதார துறை பணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் அறிஞர்களுக்கும் சபையில் கூடியிருக்கும் பெரியோர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை இந்த முறை புத்தகத்திற்கு பேச அழைக்கும் பொழுது எனக்கு சில கேள்விகள் வர தொடங்கிவிட்டது. முக்கியமாக போன முறை அவருடைய புத்தகத்தில் நான் பேச வேண்டி வந்துட்டது. ஒன்று மிக முக்கியமான விஷயம் ஒன்று முதல் சொல்ல வேண்டியது, எனக்கும் அவருக்கும் ரிலேஷன்ஷிப் ஒரு பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் இல்லைன்றதை முதல்ல உங்களுக்கு சொல்லி வைக்கணும். என்ற சில பேர் அதை யோசிப்பார், எல்லா இடம் அவர் நிற்கிறாருன்னோன்னா அதை முதல் சொல்லணும். அந்த விடயத்தை நான் முதல் தெளிவுபடுத்தி கொண்டு, ரெண்டாவது விட இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க தொடங்கிலேருந்து எனக்கு சரியான பயம் பெற தொடங்கிட்டேன்டா, இவருக்கு தெரிஞ்சாக்கெல்லாம் செத்து போடுறாங்க இந்த புத்தகத்தில். இப்போ இவரோட தொடர்பு வச்சு நானும் செத்து போயிடுவோனோட ஒரு பயமும் வந்துட்டுது. அதை சொல்லி வைக்கணும். ஏண்டா எல்லாருமே அவர் கிட்டத்தட்ட இறந்து போயிட்டார். அவர் இன்று உயிரோடு இல்லை, அவர்கள் உயிரோடு. கடைசியாக டிபிஎஸ்டி ராஜும் இறந்து போயிட்டார். அப்போ அதுதான் பயமாக கிடக்குது. அடுத்த மிக முக்கியமான விஷயம், இவற்றை எழுத்தை வாசிக்கிறது தொடர்ச்சியாக வாசிக்க வேணுமென்ற ஒரு அவா எனக்குள் உருவானது. அது மிக முக்கியமான நான் அந்த காலத்தில் இருந்து சிந்தாமணி பேப்பரில் காண்டீபம் வந்து எஸ்டி சிவநாயம் எழுத்தை தொடர்ந்து வாசிச்சிருக்கின்றேன். அதற்கு பிறகு அண்மையில் ஒரு பத்திரிகையில் ஒரு எழுதுகிறாள் யாரென்று பார்த்து வாசிக்கிற கட்டுரையாக இன்றைக்கும் வீரகத்தி தனபாலசிங்கத்தின் ஆட்டிகள்லாம் வாசிக்கிறான் என்றதை கொண்டுதான் இதை நான் சம்மதம் தெரிவித்தேன். இதை பேசுவோம் என்ன பேசுகிறதுக்கும் சில விடயங்கள் இருக்கணும். இல்லை, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவரை கொடுப்போம். அவர் ஒரு ஹம்பிள் பர்சன். யாரையும் நோவப்படுத்த மாட்டார். அவர் தன்னுடைய தகப்பனையே வேறு இடத்துல நோவப்படுத்த இல்லை. அப்படி ஒரு ஹம்பிள் பர்சன், ஒரு மற்றவரை நோகடிக்காத ஒரு மனிதர். அதையே அரிதான இயல்பு. ரெண்டாவது விடயம், அவரை நான் பாராட்ட வேண்டிய விடயம்னா, யாழ்ப்பாணத்தில் பலர் இருக்கிறார்கள், எல்லா தங்களுக்கு விருப்பமான துறைகள் அல்லது தாங்கள் ஷைன் பண்ணணுமென்ற துறைகளை ஒரு சைட் பிஸ்னஸ் தான் வச்சுக்கொள்வது. எல்லாம் செய்கிறது பெரிய தொழில் இருப்பினா ஒரு பக்கத்தில் சைட் பிஸ்னஸாக செய்து கொண்டிருப்பினார். அதை மீறி ஆசிரியர் தொழிலை தூக்கி எறிந்து விட்டு இதை என்ற பிரதான தொழிலாக எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்த மன உரம் காரணம். அது மிகப்பெரிய விஷயம். அதைத்தான் நான் அவரில் இன்றைக்கும் பாராட்டக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அந்த உரம் அவர்கிட்ட இருந்திருக்குது. ஏண்டா அப்பாவை நோகடிக்கக்கூடாது, அப்பா சொல்கிறத கேட்குற சாதாரண அவரேஜ் யாழ்ப்பாணத்தால் தான். ஆனால் அதையும் மீறி அவர் பத்திரிகை துறையில் ஈடுபட்டதுன்றது ஒரு மிக முக்கியமான விடயமாக நான் கருதுகின்றேன். ரெண்டாவது சவால் மிக்க விடயமாக இருந்தது. பொதுவாக நாங்கள் சொல்கிறது, பொதுவாக இந்த பத்திரிகை துறை ஒரு கவர்ச்சி மிக்கது தான். அதில் ஈடுபட்டால் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு கவர்ச்சி மிக்கதாக இருக்கும். அவர்களுடைய கட்டுரை வழியில் வரும், ஒரு பிரபலியமாகும், இப்படியான விடயங்கள் வர்றதால எங்களுக்கு ஒரு கவர்ச்சி மிக்கதாக இருக்கும். ஆனால் அந்த துறையில் ஈடுபடைக்க இருக்கிற மிக கஷ்டம், அதுவும் இவர் வேலை செய்த காலகட்டத்தில் அது மிக கடினமானது. எங்களுடைய குடும்பம் கொழும்பிற்கு 77 கலவரத்தில் இடம்பெயர்ந்து வந்து யாழ்ப்பாணத்தில் செட்டில் ஆகிதான் இவர் இங்கேருந்து கொழும்புல போய் செட்டில் ஆகியிருக்கிறார். அப்போ நாங்கள் பாதுகாப்பான பிரதேசம் பண்ணி யோசிச்சு இங்கே வேற அவர் அந்த பிரதேசத்தில் போய் வாழ்ந்துக்க. அப்போ அதுக்கு முந்தி பிறகு அவருக்கு இருந்த பிரச்சனைகள் 83 கலவரம் அப்படி வரையக்கெல்லாம் அதற்கு முகம் கொடுத்து ஒரு பத்திரிகையாளராக தொடர்ந்து இருக்கிறதுன்றது மிகப்பெரிய சவால் மிக்கது எங்களோட இடத்துல. அது மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன். பொதுவாக நாங்கள் அந்த காலத்தில் பேப்பர் வாசிக்கிறதன் மூலம் பெரிய அறிவியலை பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் முந்தைய எங்களோட வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் பேப்பர் வரும். யாழ்ப்பாணத்தில் கூடி மணி அடித்து கொண்டு பேப்பரை போடுவார்கள், வாசிப்போம். இப்போ யாரும் வாசிக்க போகிறது இல்லை, இப்போ அப்படி வாசிக்கிறது இல்லை. அதான் மிக முக்கியமான பிரச்சனை. அதை விட இந்த தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய அவலத்தில் உண்டு. இவர்கள் சொன்னார்கள் ஏதோ போர் மௌனிக்கப்பட்டது என்று. என்னை பொறுத்தவரை மக்கள் மௌனிக்கப்பட்டார்கள், கதைக்கிறவர்லேருந்து மௌனிக்கப்பட்டிருக்கார்கள். போர் மௌனிக்கப்பட்டது ஒரு சின்ன விஷயம். என்னை பொறுத்தவரையில் மக்கள் மௌனிக்கப்பட்டுட்டார்கள். இப்போ இவர் சொல்கிற கருத்தை எடுத்து கதைக்கிறதுக்கே மக்கள் மௌனிக்கப்பட்டிருக்கார்கள். அப்படியான ஒரு சூழலில் இன்னமும் அவருடைய கட்டுரைகள் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அதை கதைக்கிறார்கள், அதை பற்றி சொல்லுகிறார்கள் என்றால் அது மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு மௌனிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் இது. நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஒருத்தன் ரோட்டால் ஸ்பீடாக சைக்கிளில் போவான், மறுச்சு ஏண்டா ஸ்பீடாக போகிறேன்னு கேட்கக்கூடி துணிவில்லாத சமூகமாக மாறிட்டு இருந்தானே, அதான் ஏற்றுக்கொள்ளும். அப்படியான ஒரு சமூகத்து மத்தியில் ஒரு துணிவாக எழுதுறது என்பதை
அது மெச்சத்தக்கது. அது மிக முக்கியமான விஷயம். 2வது சில விஷயங்களை நான் சொல்றது, இவர் இன்னும் கொஞ்சம் வடிவாக எழுதியிருக்கலாம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது ஆட்டோபயோகிராஃபியா அது ஒரு லிட்ரேச்சரா வரக்கூடிய அளவுக்கு இவர் இன்னும் எழுதியிருக்கலாம். அதில் ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கியிருக்கலாம், தனிய விஷயத்தை சொல்லி சொல்லி கொண்டு போகாம. ஏனெண்டா இது மிக முக்கியமான பிரச்சனைண்டா, இப்போ இவர் கொஞ்ச நாள் இருந்து இவற்றை காலம் முடியண்டு அது எனக்கு காலம் கிடக்குது. அதுக்கு பிறகு இவரை பற்றி புனைவுகளை தான் உருவாக்கி விட்டுருவார்கள். ஏன்னா எங்களோட நாட்டில் பார்த்தீங்கன்னா புனைவுகளுக்காக உண்மைகளை அழிச்சிருவார்கள். அதான் எங்கள் நாட்டில் ஆயிரக்கணக்கான வருஷமாக நடந்திருக்கு. புனைவுகளை உருவாக்கணுமென்றக்காக உண்மைகளை கொண்டுடுவார். இந்த நல்ல காலத்தில் இவர் புத்தகம் எழுதினது, இல்லாட்டி இவரை பற்றி வேறு கதையெல்லாம் வந்திருக்கும். இவர் கம்யூனிஸ்டத்துக்கு எதிரான ஒருவராக கரவட்டியில் வாழ்ந்தாரனே வந்திருக்கும். அவை இந்த புனைவுகள் வராமல் எழுத்துக்களை எழுதுறது மிக முக்கியமானது. இந்த உண்மைகளை வலியுறுத்துறது அது மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கின்றேன். அப்போ இதை இன்னும் வடிவாக எழுதியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. எழுதுறதுக்கு நேரம் இருக்கின்றது தான் ஐயாவை நான் மீண்டும் சொல்லுறேன். இதற்கூடாக பல விஷயங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்துங்கள். போரை மட்டும் கடத்தணும், போரால் வந்த பாதிப்பையோ அல்லது தேசியத்தை தான் கடத்தணும் இல்லை. நீங்கள் பெற்ற அனுபவத்தை அடுத்த சந்ததிக்கு வழங்குறதுக்குள்ள உங்களோட கதையோடு அது இந்த கருத்துருவாக்கம் இருக்கணும். இதேன் அவர் சொல்ல வரன்றதுக்கு ஒரு கருத்து இருக்குத்தானே. சொன்ன மாதிரி நடுநிலைன்னு ஒன்றும் இல்லை உலகத்தில். இவர் எடுத்த ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட நடுநிலைக்கிட்டே இருக்கு, அவ்வளோதான் விஷயம். நடுநிலை ஒன்று இல்லைத்தான். அப்போ இவர் அந்த கருத்தை வலியுறுத்தி சொல்றதன் மூலம் இன்னொரு சந்ததி இதை வடிவாக பயன்படுத்த தொடங்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ அதில் தெளிவாக இருக்க வேணும்னு நினைக்கின்றேன். முக்கியமாக இன்னொரு விஷயம், பொதுவாக இன்றைக்கு சொல்கிறாக்கள், எங்கள்ட யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆளை போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்றால், சேபுதான தனபால சிங்கம் ஆரண்டா, நீங்கள் அவரை கொஞ்சம் தள்ளி அவரை வீட்டை தள்ளி கொஞ்சம் தள்ளி விசாரிச்சிங்கன்னா வடிவா சொல்லுவாங்க. அவரை பற்றி எல்லா குறையும் சொல்லி கடைசியாக என்ன பண்ண சாதியன்னு சொல்லி முடிச்சு விடுவாங்க. அப்படியான ஒரு சமூகத்தில், அது ஒரு எக்ஸ்க்ளூசிவான சமூகத்தில் ஒரு இன்க்ளூசிவாக வாரதுன்றது சரியான கஷ்டம். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சமயம் எல்லாத்தையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணி தங்களை மட்டும் எடுக்கிற சமூகத்தில் நீங்கள் இன்க்ளூசிவாக ஒரு ஆக்கத்தை எழுதி ஒரு பத்திரிகை துறையை வழி நடத்துறது என்பது நான் நினைக்கிறேன் ஒரு மிக சவாலானது. அதை அவர் வடிவாக செய்திருக்கிறார். அப்போ அந்த விடயத்தில் அவர் மிக முக்கியமான ஆளாக நான் நினைக்கின்றேன். அடுத்து உங்களுக்கு தெரிந்தானே, இப்போ நாங்கள் பொதுவாக எங்களோட சமூகத்தில் நாங்கள் இப்போ திருப்பி ஒரு கதை தொடங்கியிருக்கு. முந்தி மறப்போம் மன்னிப்போம் என்றார்கள். அது முந்தி நல்ல விஷயம்னு சொல்லி தந்தாங்க, நானும் அப்படி படித்தேன். நான் அதால் சொல்கிறேன். இப்போ சொல்கிறார்கள் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் அண்டு. அப்போ சமூகம் நல்லா திருப்பி அடைஞ்சிட்டது. இதுக்கு மிஞ்சி கதைக்க விரும்பலை. நான் என்ன முதலே நான் கதைச்சு பிரச்சனை அடி வாங்கினவன் என்றபடியாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த மறப்போம் மன்னிப்போம்னு சொல்கிறது உயர்ந்த குணமாக இருந்தது. இப்போ அது என்ன தின குணம், தேசிய தின குணமோ தெரியவே இல்லை. மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். இப்போ இதுக்கிடையில் நாங்கள் போகணும் என்ன வேணும் என்றால், மன்னிப்போம் ஆனால் மறக்க மாட்டோம் என்று போக வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம்னு நான் நிற்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் வடிவாக தெரியணும், ஒரு சமூகம் தங்களை மனக்காயங்களுக்கு உட்பட்டு அதுக்குள்ளால குணமடையாத சமூகத்தால் எதுவுமே செய்ய முடியாதுன்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் குணமான பிறகுதான் என்றால், காயப்படாத சமூகத்தாலே கன விஷயத்தை செய்ய முடியாத போன சமூகத்துக்கு நல்லா காயப்பட்டு, மனக்காயத்தை சொல்கிறேன், காயப்பட்டிருக்கிற சமூகத்தாலே இன்னும் செய்ய முடியாமல் தான் போகும். ஒப்பியஸ் தானே. அதே குணமடைந்து மன்னித்து நடந்ததை மறக்காதிருந்து அதனூடாக அடுத்த சந்ததி தனது உரிமைக்காக போராட வேண்டும் அல்லது அதை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சிக்கணும் என்றதான் நினைக்கிற ஓரளவுக்கு சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்றதைன்னு சொல்லி, முக்கியமாக இந்த புத்தகத்தில் கன விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார். அதில் நான் 2-3 விஷயங்கள், சிலது நல்ல கோட்டேஷன் மாதிரியே இருக்கும். அவர் ஒரு சீன சார்பு கம்யூனிஸ்டாக இருந்திருக்கார். மாவோவின் கலாச்சார புரட்சி மகத்தானது என்று சொல்றார். அதில் சில வழி எனக்கு பெரிய உடன்பாடு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை அவர் நான் சொல்லியிருக்கார். ஒன்று சொல்றார், முட்டாளின் பக்கச்சார்பு இன்மை என்பது ஒரு முட்டாளின் அறியாமை அல்லது ஒரு கயவனின் வஞ்சகத்தனம். அது ஒரு நல்ல விடயத்தை அதில் கிளியராக அதில் சொல்லியிருக்கார், தெளிவாக சொல்லிட்டார். அதுமே கொள்கையில் தடம் புரண்டால் திறமைக்கு மதிப்பு இருக்காதுன்னு வடிவாக குறிப்பிடுகின்றார். இதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பெருமளவுக்கு அவர் போட்டிருக்கின்றார். அது இங்கே முக்கியம். கடைசியாக ஒரு முடிவும் எடுத்திருக்கார். 2 தோணியில் நெடுங்காலம் இருக்க முடியாது என்று முடிவெடுத்து ஒரு பத்திரிகையாளர் வாரதையும் அவர் சொல்லுகின்றார். இன்னொன்றையும் சொல்லிட்டார், சில பேருக்கு பொருத்தமாக நினைக்கின்றேன். திறமை உள்ளவன் ஒரு வகை கிறுக்காத்தான் இருப்பான், என்னன்னு தெரியல, யாரை சொன்னார் தெரியல. அப்போ இப்படி சில விஷயங்களை கதைச்சு கொண்டு போய் இந்த அமிர்தலிங்கத்தை பற்றி ஒரு விடயம் பெறுகிறது. அதுதான் எனக்கு ஒரு கவலையாக இருந்தது. அந்த அமிர்தலிங்கத்தை பற்றி சொல்கிற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம்.
அதை இன்னும் வடிவாக அவர் எழுதியிருக்கணும்ன்றதான் என்னுடைய கருத்து. அமுதலிங்கத்தை இவர் அங்கே பாராளுமன்றத்தில் சந்திக்கிறார். அப்பொழுது அமிர்தையும் கிளியராக உங்களை சொல்கிறார், தம்பி, நாங்களும் கடந்த காலத்தில் ஆவேசமாக பேசினோம், உணர்ச்சிகளை கிளறினோம், எவ்வளவோ அவலங்களை கடந்து நாமும் மக்களும் வந்திருக்கின்றோம். இதுக்கு நான் மாநாடு வடிவத்திலே சொல்லிட்டார். அடுத்ததாக சொல்கிறேன், அதாவது அரசியல்வாதிகள் எப்போதும் நீண்ட கால அரசியல் தீர்வுகளை பற்றியே பேசுவதில் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள். அரசியல்வாதி மட்டுமில்லை, பத்திரிகையாளன், இன்றைய பத்திரிகையாளனும் எந்த இன்றைய காலையில் இவர் இப்படி கூப்பிட்டாங்க, இன்றைய முழு பேப்பரை எடுத்து சும்மா வாசிக்க முயற்சி காலையில் வாந்தி தான் இருக்குது. என்ன வெளுத்தே இல்லை அங்கே. இனவாதம் அல்லது ஒரு ஒரு அல்லது ஒரு தேவையில்லாத விடயங்களை கலைக்கிற பத்திரிகைகள்லாம் யாழ்ப்பாணத்தில் 10 பேப்பர் இருக்குது தானே, 10 கட்சி இருக்குது, 10 பேப்பர் இருக்குது, 10 கூட்டம் வைப்பாங்க, கடைசியாக ஒன்றுக்கு முடிவு பெற மாட்டாங்க. அவை அந்த பத்திரிகைகளை வாசிக்கக்கூட மனமில்லாத அளவுக்கு தான் இன்றைய பத்திரிகைகள். அதில் ஏன் காரணம்னா அவர் அடுத்ததாக சொல்கிறார், ஏனென்றால் அதை பற்றி நெடுங்காலம் பேசிக்கொண்டிருக்கலாம், இது அரசியல் தீர்வை பற்றி நெடுங்காலம் பேசிக்கொண்டிருக்கலாம், உடனடியாக இதை செய்ய தேவையில்லை. இப்போ நல்லா பொருந்தது அரசியல்வாதிக்கு மட்டுமல்ல. ஆனால் மக்கள் எதிர்நோக்கு உடனடி பிரச்சனைகளை பற்றி அரசியல்வாதிகள் பேசுவதில் அக்கறை காட்டுவது குறைவு. ஏனென்றால் உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை காண்பதற்கு செயலில் இறக்க வேண்டி வரும். இந்த விடயம் இதை கிளியராக சொல்லியிருக்குது. இன்னமும் நான் ஒரு விடயத்தை சொல்லுவேன், இந்த விஷயத்தை முக்கியமாக சொல்லுவேன். அடுத்த மிக முக்கியமான விஷயம், இந்த யாழ்ப்பாணத்தை மையவாதம் அல்ல ஜப்னா சென்டர் திங்கிங்லேருந்து நாங்கள் இன்னும் வெளியில் வர போகிறதுமா தெரியல. அது நாங்கள் தேசியத்துக்கு மட்டுமல்ல, பத்திரிகை துறைக்கும் சாரும் தான் நான் நினைக்கின்றேன். ஈவன் ஐயா இருக்கிறபடியா மருத்துவத்துறைக்கும் சாரம் சொல்கிறேன். இதே யுத்தம், வன்னி யுத்தம், இந்த யுத்தம் யாழ்ப்பாண குடாநாட்டில் நடைபெற்றிருந்தால் இந்த போஸ்ட் போரே டிஃப்ரெண்ட் ஆயிருந்துருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த யுத்தத்துக்கு பிற்பட்ட காலம் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆயிருந்தது. அது வன்னியில் நடந்தபடியே தான் இப்படி போயிருக்கிறன்றதே நான் சொல்லுவேன். அதே தெரியும் எங்களுக்கு இந்த யாழ் மையவாதம் பண்ணுறது. பத்திரிகை துறையிலும் அந்த யாழ் மையவாதம் இருக்குது. அந்த இதுலேருந்து நான் நினைக்கிற பெருசாக வெளியில் வந்த மாதிரி தெரியும். ஏன்னா எங்கள் மண் என்று சொல்கிறது குறுகி கொண்டு வருது. முதல் எங்கள் மண் ஈழநாடு, பிறகு கொஞ்ச நாள் வடக்கு கலை சேர்ந்து தமிழர் தாயம், இப்போ கடைசியாக கரவட்டி மண்ணா வந்துட்டு போய் கிடக்குது. அப்படி இல்லை தானே, ஏன்னா எங்களுக்கு கடியா தெரியும் கிளியராக இது எங்களுக்கு தேவைன்றது. அப்போ அதை நான் இதில் சொல்லி வைக்க விரும்புகிறேன். என்னென்றால் அடுத்து மிக முக்கியமான விஷயம், இந்த இதில் ஒருவர் சிவத்தம்பி பேராசிரியர் சிவத்தம்பி அவர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். இவரை திருப்பி மீள் பரிசீலனை செய்ய சொல்லியிருக்கார். எது நீங்கள் இந்த பத்திரிகை என்ன தினக்குரலில் செய்கிறாத இது இருக்கா மீள் பரிசீலனை செய்ய சொன்னேன். அவர் வடிவா எங்குடாக்கள் இருக்கு அடுத்தமே. நான் தயவு செய்து நான் சிவத்தம்பியாதும் கரவை மண்ணில் வந்து குறைவுறக்கு இல்லை. அவரை போன்ற எல்லோருக்கும் டக்குன்னு ஒரு அசம்ஷன் எடுத்துருவாங்க. இதுதான் நீ இப்படி செய்யாது அப்படி செய்யாது, இல்லை நீ இதை ஜோதிச்சுப்பார், உன்னளவில் பார், நீ இருக்கா போய்ப்பாருன்னு சொல்லாயிடும். அதுவும் இந்த பத்திரிகை இதில் தெரியுது. அப்போ இப்படியே போனீங்கன்னா இந்த புத்தகத்துக்குள்ள கன விஷயங்கள் இருக்குது. இதை புறம்பா ஒரு தனிப்புத்தமாக எழுதலாம், உளவியல் ரீதியாக ஆராய்ஞ்சு இவருக்கு என்ன உளநோய் இல்லை, என்ன மனப்பாங்கு இருக்குன்னு எழுதலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக்க. அவே இந்த ஒரு நிலையில கரவட்டி மண் என்பது எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த வெள்ளையை தாண்டி வந்து திருமணம் செய்த குற்றத்தை விட வேற ஒன்றும் எனக்கு நடக்க இல்லை, அதையும் சொல்லணும். இந்த மண்ணில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து சிம்பிளாக எங்கிற கலாச்சாரத்தை சொல்லணும்னா வெள்ளையில் போய் நின்றீங்கன்னா தெரியும். முந்தினா இந்த வெள்ளைக்கு கேம்பஸில் நான் படிக்கிற காலத்தில் நான் செய்த ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பொம்பளைக்கு பின்னால் ஓடினதான். அப்போ அப்படியே அதுக்கு பின்னால் ஓடி வரைக்கும் வெள்ளைக்கு என்ன வடமராட்சிக்கு வர வேண்டி வந்துட்டு அந்த டைமில் முனீஸ்வரர் கோயில் மட்டும்தான் இருந்தது. அது ஆதி சமய அல்ல சிறு தெய்வ வழிபாட்டு முறை மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கு திருப்பி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2ஆவதா வந்தது பிள்ளையாரும் ஐயரும், 3ஆவதா வந்தது ஐபிகேவோட சேர்த்து அனுமார் வந்திருக்கிறார், 4ஆவதா இப்போ சீரடி சாய்பா வந்திருக்கார். அந்த வெள்ளைக்குள்ளான போய்க்கே உலகம் தெரியுது, இந்த நாட்டின் சமூக அமைப்பு தெரியுது. இப்போ கொஞ்சம் காளி மாரி ஒன்றே வச்சிருக்காங்க, முதல்ல விரட்டி போட்டு அனுப்புறதுக்கு கொஞ்சம் தள்ளி அங்கால. ஏன்னா நான் என்னுடைய மனைவி வந்திருந்தபடியே நான் 29ஆம் தேதி மே 29ஆம் தேதி இங்கே இருக்கா வந்தது. ஏன்னா இந்த வடமராட்சி ஆபரேஷன் லிபரேஷனில் இந்த அல்பாய் முத்துமாரியம்மன் கோயிலில் இருந்து உயிர் தப்பினான். அது மற்றாக்களுக்கு நன்மை போலுக்கு எனக்கு நன்மையோ தெரியல, அது பிறகு பார்ப்போம். ஆனால் அவள் தப்பினதால அந்த மே 29ஆம் தேதி அவருக்கு அந்த கோயிலுக்கு வரணும்னு எனக்கு கவலையாக இருந்த விடயம் என்னென்றால் யாருமே அதில் இருக்க இல்லை. இந்த மே 29ஆம் ஆண்டு
அல்வாய் முத்துமாரியம்மன்ல 63 பேர் படுகொலை செய்யப்பட்டு மிச்சம் 3 பேர் காயப்பட்டதை இந்த நினைவூர் அரசியல்வாதிகள் மறந்து போயிட்டோம். இன்னும் தெரியல, எனக்கு தெரியல. கண்டிப்பா நான் போய் கோயில் திறக்கவே இல்லை. அப்பா ஐயர் வந்து கொண்டிருந்தேன். இதே தான் போன வருஷம் நடந்தது. நான் இந்த திம்பு டாக்ஸை பற்றி எல்லாம் நல்லா வாசித்து 40 வருஷம் ஆயிட்டுது அப்படின்லாம் காய்ச்சி கொண்டிருக்கிறது ஒரு பத்திரிகை எழுத இல்லை. நான் எல்லா காலமும் அந்த பேப்பரை பார்த்து கொண்டே இருந்தேன். ஐயா இதில் சாடி எழுதியிருக்கிறேன் அவற்ற அனுபவத்தில். இப்போ திம்பு டாக்ஸை பற்றி கேட்க நாங்கள் வெரி செலக்டிவாக இருக்கிறோம். செலக்டிவாக ஏன் இருக்கிறோம்ன்றது மிக முக்கியமானது. இப்போவும் என்னுடைய மனைவி சொன்ன ஒரு விடயத்தை சொல்கிறேன். தனக்கு இங்கே வரைக்க அந்த பயம் தனக்கு திருப்பி வருது. தான் எங்கே இருந்தனால் இதில் யார் செத்தது, சித்த போயிட்ட பேரை சொல்லி 40 வருஷம் ஆயிட்டு 40 வருஷம் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு இந்த ஞாபகம் இருக்குதுன்றால் அதை விட பயங்கரமான யுத்தத்தை முகம் கொடுத்த சமூகத்தில் எப்படி இருக்குமென்றது எனக்கு பதிவாக வழங்கும். ஏன்னா நான் ஒரு நாளும் அதை பார்க்குறபடியாக சொல்கிறேன். அதை குணமாக்குறதுக்காக எவருமே முன்வரையில், அதில் எந்த பத்திரிகையாளனும் முன்வரையில், சர்வானந்த ஆக்களும் இருக்கிறான். எவருமே அப்படி யாராவது குணமாக்கல் சார்ந்து கட்டுரையோ கதைகளோ எழுதியிருக்காருன்னா எனக்கு தெரியல. எழுதியிருந்தால் நல்லது. ஏன் அவர்களுக்கு இந்த கொதிநிலை தான் அரசியல்வாதிக்கு இருக்கிற ஒரு சார்பு, ஒரு சாதகமான நிலை மாதிரி இருக்க பார்க்குதோன்ற டவுட் எனக்கு இருக்கு. அவை இந்த இந்த விடயத்தை நான் ஏன் குறிப்பிடுவேன் என்றால், இந்த ஆபரேஷன் லிபரேஷன் நடக்க பலரை பிடிச்சி கொண்டு போய் வச்சு பூசாவிலேருந்து வரைக்கு அவர்கள் கண்ணி வடியில் மாட்டுப்பட்டு செத்தாக்கள் கிளம்பி வைக்கணும். தெரியுமா? அந்த உறவினர்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன். அவை நாங்கள் இதில் மிக முக்கியமானது, இதில் நாங்கள் குணமடையாமல் நமக்கு எதிர்காலம் இல்லை அல்லது எதிர்காலத்துக்கான சரியான அரசியல் பாதை இல்லை என்பது மிக முக்கியமானது. இது எண்ணம் தெளிவா ஐயாவுக்கு வயசும் போனபடியா எண்ணம் உறுதியாக எதிர்கால சந்ததிக்கு அவர் வலியுறுத்தி ஒரு நூலை எழுதணும் என்றதான் என்னுடைய மிகப்பெரிய கனா. அதாவது கிளியராக எழுதணும். இடதுசாரி என்ற ஒரு ஒரு முகமுக்குள்ள போய் நின்று பாதுகாப்பு தேடாமல் இதாண்டா நடந்தது, நீங்க செய்த இதாண்டா, இது பிள்ளை, இது சரி, இதுக்கு இப்படி செய்யப்படுங்களா, இப்படித்தான் செய்வீங்கன்னு சொல்ல அவர் இன்னொரு புத்தகம் எழுதணும் என்றதான் என்ற மிகப்பெரிய அவா. ஆனா அந்த புத்தகம் அப்படி எழுதினா அதுவரையும் உயிரோடு இருந்தாலே எனக்கு பாக்கியம் மாறி படுகிறது. ஏன்னா முதலே அவரோட பழைய எல்லாம் இப்போது உயிரோடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே ஐயா இன்னும் நீண்ட காலம் இருந்து இன்னும் மக்களுக்கு இன்னும் அவருடைய அனுபவ திரட்சியை கொண்டு சரியான வழிகாட்டலை வழங்குவதன் மூலம் அடுத்த சந்ததிக்கு சில விடயங்களை அவர் வலியுறுத்தி விளங்கப்படுத்துவதன் மூலம் அவர் இன்னும் கடமையாற்றி தனக்குரிய பங்களிப்பை செய்ய இருக்கின்றார் என்பதை வலியுறுத்தி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனக்கு உரிய பாணியில் நயப்புரையை வழங்கி